அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்ப்பின் காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏழைகளாகிய நமக்கு ஆண்டவர் தந்தபடியினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. என்னை குறித்து பாஸ்டர்கள் சொன்னார்கள், இனி சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் அவருடைய மூத்த சகோதரியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அத்தான் என்று தான் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. ஆனாலும் அவர் சொன்னது போல அவருடைய இளைய சகோதரிகள் எல்லாரும் ஊழியத்தின் பாதையில் இருந்தார்கள். ஆனால் நான் ஒருவன் மாத்திரம்தான் ஆரம்ப நாட்களிலே என்னுடைய காரியங்களை சொல்லுவேனானால், நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற நாள் முதல் ஆவிக்குரிய சபையிலே கடந்து போய் ஆராதித்து கொண்டிருந்தேன். ஒரு இண்டிபெண்டன்ட் சபையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களிலும் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு 3 முறை தரிசனத்தை தந்தும் அதன்படி நான் வாழாத காரணத்தினாலே கர்த்தருடைய கரத்திலிருந்து அநேக அடிகளை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அல்லேலூயா. நான் விரைவாக சொல்லவில்லை, என்னுடைய கருத்தினராய் கடந்து போகிறேன். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலை வந்ததான வேளையிலே கர்த்தர் தமக்கண்டு கர்த்தர் அடியனை தெரிந்து கொண்டபடியினாலே இந்த நாட்களிலே முன்னேற ஊழியத்திற்கென்றுதான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்துக்குள்ள ஒரு சில தடைகள் இருக்கிறபடியினாலே நான் அநேகமாய் ஒரு சில நாட்களுக்குள்ளாக முன்னேற ஊழியத்திற்காக கடந்து போக பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலே என்னுடைய வேலையும் செய்து நேரம் கிடைக்கிறதான வேளையிலே இரவு பகல் பாராதபடிக்கு ஆண்டவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலே கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் இந்த நாள் என்னை அழைத்து இந்த பகல் வேளையிலே கர்த்தரை வார்த்தை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த சபையை பாச தந்தபடினாலே அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த சபையில் இருக்கிற பாசம் அவர்கள் கன்வென்ஷன் பிரசங்கி என்பதும் நன்றாக தெரியும். அல்லேலூயா. அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அருமையான தீப பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நான் எடுத்துக்கொண்டு வந்ததான வேத வசனம் என்னவென்று சொன்னால், அங்கே இருந்து நைட்டு 12 மணி வரையிலும் வேத வசனத்தை எடுத்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறதான வேளையிலே ஆண்டவர் எனக்கு தந்த வேத வாக்கியம்தான், அதுதான் நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கடந்து வந்தேன். ஆனாலும் இந்த இடத்திலே வந்ததான வேளையில் ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தையை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி என்னை இடத்துக்குள்ளாக ஒரு உணவை தந்தபடியினாலே, ஏன் என்று கேட்டால் எல்லா தேவ ஜனங்களும் எல்லாரும் ஒரே மனநிலையாக வருகிறதில்லை, பலவிதமான சூழ்நிலை வருவார்கள். ஆனபடியினாலே இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசக்கூடாது என்று என்னுடைய இருதயத்திலே உணர்த்தினபடியினாலே அந்த வார்த்தையை நான் கொடுக்கவில்லை. அந்த வார்த்தை என்ன என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கிறதான வேளையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, துணிகரம் உள்ளவராயும் துரோகிகளாயும் இருப்பார்கள் என்று சொன்ன வேத வசனத்தை தான் நேற்று வேளையிலே கர்த்தர் தந்தார். அது இந்த நாட்களிலே ஆண்டவர் பேச அனுமதிக்கவில்லை. இந்த நாட்களிலே அம்மே ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு தந்ததான வார்த்தையை தேவ சபை நடுவிலே பேசும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர், நீ செய்ய நினைத்தது ஆண்டவரே. ஆண்டவரே ஒருபோதும் தடைப்பட்டு போனது இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே மே ஸ்தோத்திரப்பா. வாசிக்க கேட்டதான வசனத்தை ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே முன்வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே வார்த்தை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் தந்தபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்குள் வாசம் செய்கிறான பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே நீர் பேசி ஆண்டவரே, ஆண்டவரே நீ மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மோச தேவ மனிதனோடு ஆண்டவரே, ஆண்டவரே வாயோடு இருந்து பேசின கர்த்தர் தாமே ஆண்டவரே, ஆண்டவரே அடியனோடு வாயோடும் ஆண்டவரே நீர் இருந்து ஆண்டவரே ஆளுகை செய்து கர்த்தர் தாமே ஆண்டவரே, ஆண்டவரே பேசி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை மேம்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறான பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வேத வசனத்தை கேட்டு ஆண்டவரே, ஆண்டவரே அதன்படி வாழ்ந்து ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கரத்திலே எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அப்பாவுடைய கரத்திலே தருகிறோம். துதி கனமே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சோதனை நேரத்தில் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் பூமியிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாய் இருந்து ஜெபிப்போம் என்று சொன்னால், நான் சொல்லுவேன் ஆனால், என்னை குறித்து சொல்லுவேன் ஆனால், நான் மரித்து போனேன் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மரித்தேன், என்னை வைத்துக் கொண்டு என்னுடைய வீட்டுக்காரர்கள் ஜெபிப்பார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவாரானால், ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாய் இருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நம்மளுக்குள் காணப்படுகிறது. இல்லை என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திருமணம் பண்ணி கொடுத்து அல்லையா திருமணம் பண்ணி கொடுத்து அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரானால், அவரை தனிமையாக இருந்து நான் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இல்லை என்று சொன்னால், பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அரசாங்கத்தில் ஒரு வேலையை கிடைத்தால் கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையாக இருந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வாசித்தான வசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்க வருகிறதான வேளையிலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், வனாந்தரத்திற்கு கடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்திற்கு கடந்து போனான வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையாய் போகவில்லை. யாருடைய துணையோடு கடந்து போனார் என்று சொன்னால், ஆவியானவருடைய துணையோடு கடந்து போனார்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையாய் போயிருந்தால் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆனபடியினாலே தான் ஆண்டவர் யாரோடு துணையோடு கடந்து போனார் என்று சொன்னால், ஆவியானவருடைய துணையோடு கடந்து போனார் என்று வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. ஆனால் வேத புஸ்தகத்திலே ஒரு சில காரியங்களை சொல்லி கடந்து போக பிரயாசப்படுகிறேன். இந்த வேத புஸ்தகத்திலே தனிமையாய் இருந்தவருக்குள்ளும் பாவம் பிரவேசித்ததாக, பாவத்துக்குள் கடந்து போனதாக ஒரு சில மனிதர்களை சுட்டிக்காட்டி அந்த வார்த்தை நேர கடந்து போகிறேன். ஒன்று, ஏவாள். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான வேளையிலே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற இந்த கனியை புசியாதே என்று சொன்னதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்திலே மாம்சத்திலே எடுத்துக்கொண்டபடியினாலே பாவத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது தேவ மனிதன் தாவீது. தேவ மனிதன் என்ன நடந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்திலே வீட்டு மாடியின் மேலே உலாவிக் கொண்டிருக்கிறதான வேளையிலே பாவத்துக்குள் பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கூடாத போறபடியினாலே பாவத்துக்குள் பிரவேசித்தார்கள். இன்னொரு தேவ மனிதன், இயேசுவின் அன்பான சீசன் யார் என்று கேட்டால் யோவான் தேவ மனிதன் என்று பார்க்க முடிகிறது. இந்த மனிதன் இங்க இருக்கிறான் என்று சொன்னால்
தனிமையா எங்க இருக்கிறார் என்று சொன்னால் பத்துமோ தீவு என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த இடத்திலே பத்துமோ தீவு என்று சொல்ல போனால் தேச துரோகிகளை நாடு கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறதான இடம் என்று சரித்திர புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அந்த இடத்திலே இருந்து யோவான் தேவமனிதன் தனிமையை இனிமையாய் ஆக்கி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான் அநேக நாட்களிலே அநேக நேரங்களிலே அம்மே ஸ்தோத்திரம், நம்ம எந்த சூழ்நிலை ஜெபிப்போம் என்று சொன்னால் ஆண்டவன் நன்மையை செய்தான் மாத்திரம்தான் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆனால் பிசாசானவன் இந்த வார்த்தையோடு நிறுத்தவில்லை. மறுபடி என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு சில மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களாக சோதிக்கிறவர்களாக வந்து நிற்கிறார்கள். சோதிக்க முன் வந்தவர்கள் யார் என்று கேட்டால் பரிசேயன் சதுசேயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை குறித்து பார்ப்போமானால் அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் யார் என்பதை நன்றாய் அறிந்தவர்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் சுபாவம் என்ன என்பதையும் இந்த மனிதர்கள் நன்றாய் அறிந்தவர்கள். வாசிக்கலாம் ஒரு வேத வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இவர்கள் 2 பேரும் நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கலாம், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவரா என்று கேட்கலாம். அருமையான தேவஜனமே, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே, வேத புஸ்தகத்தை நன்றாய் படித்து நன்றாய் அறிந்தவர்களே, சட்ட திட்டங்களை நல்ல முறையிலே படித்தவர்கள் என்று சொல்லலாம். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வாயிலிருந்து எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறார்கள். அப்படியானால் அருமையான தேவஜனமே, என்னையும் உங்களையும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறவன் யார்? யார் என்று சொன்னால், நான் ஆராதிக்கிறான சபை அல்லது நீங்கள் ஆராதிக்கிறான சபையிலே அல்லது என்னோடு அல்லது உங்களோடு ஆராதிக்கிறவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இருக்கிறதான குறைகளை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், நான் ஆராதிக்கிறான சபையிலே நான் யார் என்பது, நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் குறித்து அவர்களுக்கு தெரியும். ஆனால் மறுபடி உங்களை குறித்து கேட்போமானால், இந்த சபையை நடத்துகிறான தம்முடைய பிள்ளைகளை கேட்டால் தெரியும், இவர்கள் எப்படி ஜெபிப்பார்கள், எப்படி இவருடைய வாழ்க்கை என்ன, இவருடைய சுபாவங்கள் என்ன என்று தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, நம்மளே சோதிக்கிறவர்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், எப்பொழுதும் சாத்தான் தான் என்னை சோதிக்கிறான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அருமையான தேவஜனமே, ஒருபோதும் நீங்கள் சிந்திக்க கூடாது, எதுக்கெடுத்தாலும் சாத்தான் என்று சொல்லக்கூடாது. ஆனால் நமக்கு விரோதமாக, நம் ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு விரோதமாக தடை செய்கிறது மனிதர்களும் உண்டு என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின வேளையிலே எழுதும்போது எழுதுகிறார், குற்றமான வார்த்தைகளை பேசுகிற நீ உனக்கு தானே பேசுகிறாய் என்று சொல்லி ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, குற்றமான வார்த்தைகளை, சோதனையான வார்த்தைகளை ஒரு மனிதனுக்கு முன்பாக நீங்க பேசுகிறான வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தன்னை தான் சோதித்து பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்குமே. ஆனால் ஒருவரை குறித்து அருமையான தேவஜனமே, குற்றமான வார்த்தைகளை நாம் பேச முன் வர மாட்டோம். ஏனென்று கேட்டால் நீங்க கேட்கலாம், அருமையான தேவஜனமே, நாம் ஒருபோதும் பரிசுத்தமாய் வாழுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த சூழ்நிலை நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று அமே சொல்வோமானால், பரிசுத்த வேதாகமம் சொல்லி என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாமே ஸ்தோத்திரம், அமே ஒருபோதும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் பரிசுத்தமானாய் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், ஆண்டவர் மாத்திரமே பரிசுத்தர் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், சோதனைகள் வரலாம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டோடைய வார்த்தையை ஒரு அல்லேலூயா ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறதான ஒரு மனிதனுக்கு சோதனை வருமே ஆனால் நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த சோதனையை நீங்கள் கடந்து போய் வசனத்தின்படியாக நீங்கள் கடந்து போய் ஜெயத்தை பெற்றுக் கொண்டால் சோதனை முடிகிற நாட்களிலே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. வேத புத்தகத்திலே யோவான் புத்தகத்திலே அல்லேலூயா வாசிக்கிறான வேளையிலே 1-2 அதிகாரங்களை வாசிக்கிறான வேளையிலே சரித்திரத்தை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல முறையிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஜோவுக்கு வந்ததான வேதனைகள், ஜோவுக்கு வந்ததான சூழ்நிலைகள், அவருக்கு வந்ததான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஜோ மனிதனுக்கு கொடுத்ததான 10 பிள்ளைகள் உண்டு. இந்த 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள் ஐயா. அவர்கள் வாழ்க்கையிலே அவரை கொடுத்ததான ஆடு மாடுகள் வேலையாட்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான வேளையிலே ஜோவு தேவ மனிதன் ஆண்டவரை விட்டு விலகி போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே சாட்சி பெற்ற ஆண்டவராக சாட்சி கொடுத்த மனுஷன் யார் என்று சொன்னால் ஒரே மனிதன் உண்டு என்றால் ஜோவு தேவ மனிதன் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையிலே வந்ததான கஷ்டத்திற்கு ஒரு அளவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து தனிமையாய் நின்றார். அல்லேலூயா. தனிமையாய் நின்றதான வேளையிலும் ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய மகனோடு கூட இருந்தபடியினாலே எந்தெந்த காரியத்தை இழந்தாரோ அந்தந்த காரியத்தை தேவ மனிதனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அதே போல இந்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பலவிதமான எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறான தேவஜனமே, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, என்னுடைய குடும்பத்திலே சத்துருவானவன் போராடி கொண்டுதான் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான ஜெப பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு மனதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறதை விடக்கூடாது ஐயா. நேர கிடைக்கிறதான வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே போனார் என்று சொன்னால் வனாந்தரத்திற்கு கடந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரத்துக்கு கடந்து போனபடியினாலே தான் பெரிய காரியத்தை ஆண்டவராக செய்ய முடிந்ததாக சரித்திர புத்தகங்கள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கர்த்தரை அறிந்தவர்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்கள் தான் இந்த நாட்களிலே தூசணமான வார்த்தைகளும் பம்பு வைராக்கியமான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிந்தனையில் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நினைவுபடுத்தினபடினாலே என்ன சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டு 40 ஆண்டு காலம் ஆயிட்டு, அல்லது 30 ஆண்டு காலம் ஆயிட்டு, அல்லது 20 ஆண்டு காலம் ஆயிட்டு, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் வம்பு வைராக்கியமான வார்த்தைகளை பேசி ஆண்டவர் ஜனங்களை வேதனைப்படுத்திக் கொண்டுதானே இருக்கிறேன். எனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான தேவ ஜனமே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை நடவாதபடியினாலே மனுபுத்துடைய இருதயம் துணிகரம் கொள்ளுகிறது என்று சொல்லி பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துர்க்கிரியைகளுக்கு தக்க சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்துடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய உங்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த நாள் என் ஆண்டவரே வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த இரவு வேளையிலே தூங்கி முழித்து காலையிலே வருகிறதான வேளையிலே என்னுடைய நாவு கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தால் ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், நேற்றைக்கு பிரசங்கித்தார், இந்த நாட்களில் பேச முடியாத சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள். அருமையான தேவ ஜனமே, ஏன் கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் மாற்றி தருகிறார் என்று சொன்னால்
கர்த்தர் என்னுடைய ஜனங்கள் இன்றைக்கு மனம் திரும்புவார்கள், நாளைக்கு மனம் திரும்புவார்கள் என்று நீடிய சாந்தமும் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த காரியங்களை பார்ப்போமானால், அருமையான தேவ ஜனமே, பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போமானால், ஒரு மனிதன் தவறு செய்து கொண்டு ஆலயத்துக்குள் போக பயப்பட்டான். ஏன் என்று சொன்னால், பழைய பாட்டின் ஏற்பின காலத்திலே ஒருவன் தவறு செய்து கொண்டு ஆலயத்துக்குள்ள போனால் தண்டிக்கப்படுவான். ஐயா, பெயர்பன் காலத்திலே ஒருவருடைய கையை வெட்டினால் அவனுடைய கையை வெட்ட வேண்டும், ஒருவருடைய பல்லை பிடுங்கினால் அவனுடைய பல்லை பிடுங்க வேண்டும். அந்த நாட்களில் இந்த சட்ட திட்டங்கள். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா, அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நாட்களிலே தவறு செய்து கொண்டு ஆலயத்துக்கு போக பயப்பட்டான். ஆனால் இப்பொழுது இந்த கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அறிகிறான ஜனத்திற்கு பயம் இல்லாம போன காரணம் உண்டு. ஏன் என்று கேட்டால், அல்லேலூயா, ஆண்டவர் நாம் செய்கிறான தவறுகளுக்கு, தண்டனைகளுக்கு, துர்க்கிரியைகளுக்கு ஆண்டவர் தக்க தண்டனை ஸ்தோத்திரம் தராதபடியினாலே நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குற்றமான வார்த்தை பேசுகிறான வேளையில் ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் தன்னைத்தான் சோதித்து பார்ப்பீர்களானால், ஆமே ஸ்தோத்திரம், ஒருபோதும் ஸ்தோத்திரம் நாம் மற்றவர்களை குறைத்து குற்றமான வார்த்தைகளை பேச மாட்டோம். அல்லேலூயா. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே ஆமென், மிகாவேல் தேவன் கூட, அல்லேலூயா, மிகாவேல் தூதன் கூட ஒரு வார்த்தை கூட குற்றமான வார்த்தைகளை பேச முன்வரவில்லை என்று பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்த மிகாவேல் தூதன் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் சாத்தானியை பார்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், நான் உன்னை குற்றமான வார்த்தை கொண்டு நியாயம் தீர்க்க மாட்டேன். உன்னை நியாயம் தீர்க்க யார் என்று கேட்டால், என்னை அனுப்பினவர் ஒருவர் உண்டு, அவர் உன்னை பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி யூதா 1 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் சொன்னார் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, மோசே தேவ மனிதன் மரித்து அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? யூதா 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். யூதா 1 அதிகாரம் 9 வசனம். பிரதான தூதனாகிய மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுரனை தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மோசே தேவ மனிதன் மரித்து உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதனுடைய உடலுக்காக 2 பேர் வந்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஒன்று யார் என்று சொன்னால் சாத்தான் வந்து நிற்கிறான். இன்னும் ஒன்று யார் என்று சொன்னால் மிகாவேல் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், மிகாவேல் தூதன் கேட்கிறான், இந்த சரீரம் எனக்குரியது, நான் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். சாத்தான் சொல்லுகிறான், இந்த சரீரம் எனக்குரியது, நான் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, ஏன் சாத்தான் வந்து நிற்கிறான் என்று சொன்னால், இந்த மோசே தேவ மனிதன் தண்டனையோடு மரித்த மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேத புத்தகத்தை நன்றாய் படிக்க முடிகிறது. இதே மோசே தேவ மனிதன் தான் ஒரு மனிதனை ஒரே அடியிலே அடித்து கொலை செய்து, மோசே தேவ மனிதன் மாத்திரமே சொந்த கையினால் குழி தோண்டி புதைத்த மனிதன் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார் பார்த்து கொண்டிருந்தது என்று சொன்னால் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. உபாகமம் புத்தகத்தில் வாசிக்கான வேளையிலே இதே ஸ்தோத்திரம், இதே மனிதன் மோசே தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னதான வேளையிலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த காரியத்தை மாத்திரம் என்னிடத்தில் பேசாதே. ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், கானான் தேசத்தை பார் என்றுதான் சொன்னார். அல்லேலூயா. மோசே கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடி நினைத்தான் மோசேஸ் தேவமனிதனுடைய சரீரத்தை வைக்கப்பட்டிருந்தார்கள். இதுக்கு 2 பேர் அவகாசம் பாராட்டினார்கள். பாராட்டினான வேளையிலே மிகாவேல் தூதன் சொல்லும் போது சொன்னார், நான் உன்னை தூசிக்க முன் வரவில்லை. யார் வருவார் என்று சொன்னால்
என்னை அனுப்புறவர் ஒருவர் உண்டையா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, மிகாவேல் தூதனுக்கு தெரிகிறதையா, நான் தூசிக்க கூடாது, ஆமென், அந்த காரியத்தை குறித்து நான் பேசக்கூடாது. என்னை அனுப்புறவர், என்னை காட்டிலும் பெரியவர் ஒருவர் உண்டு, அவர் வந்து ஸ்தோத்திர காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான தேவஜனமே, நம்முடைய ஜெபிக்கிறான ஆண்டவரை ஆராதிக்கிறான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனை வருகிறான வேளையிலே ஒருபோதும் ஒரு தேவ மனித ஸ்தோத்திரம் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், உலக மனிதர்களாய் இருக்கலாம், நம்மளோடு சேர்ந்து ஆராதிக்கிறான தேவ ஜனமாய் கூட இருக்கலாம், அவர்களோடு ஒருபோது நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், வம்பு வைராக்கியமான வார்த்தைகள், தூசமான வார்த்தைகள், சாபமான வார்த்தைகளை குறித்து ஒருபோது நீங்கள் பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அன்பான சீசன் தான் யார் என்று கேட்டால் பேதுரு தேவ மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த காரியம் தான், இல்லையே சொல்லவில்லை. இதே தேவமனிதன் பேதுரு தேவ மனிதன் ஒரு சூழ்நிலையில், ஒரு காலகட்டத்திலே ஆண்டவரை என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவரை தனிமையாய் கொண்டு வந்து ஸ்தோத்திர கூட்டிக் கொண்டு வந்து என்ன செய்தார் என்று சொன்னால், கடிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறதான தேவ மனிதன் தான் பேதுரு. இதே மனிதன் தான் ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் வருதான வேளையிலே ஆண்டவரை தனியாய் அழைத்து கடிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மனிதனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னால், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னால், ஆனால் சொன்ன பிறகும் என்ன அல்லேலூயா, இதே மனிதனை ஆண்டவர் போ என்று சொல்லவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோது அந்த மனிதனை கடிந்து கொண்ட மனிதன் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கடிந்து கொண்ட பிறகும் ஆண்டவர் என்ன, இந்த பேதுரு தேவ மனிதனை நீ போ என்று சொல்லவில்லை, பக்கத்திலே வைத்திருந்தார். அவர் மூலமாய் செய்யப்பட்டதான காரியங்கள் அநேகம் இருக்கிறதை நீங்க வேத புத்தகத்திலே நீங்க வாசித்திருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான தேவஜனமே, சோதனை வருகிறதான வேளையிலே ஆமென், ஸ்தோத்திரம், உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சபை நடுவிலே கொடுக்கிறதான வேளையிலே ஆமென், உங்கள் இதயத்திலே நீங்கள் நினைக்கலாம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், வேணும் என்று தானே ஆமென் இப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கலாம். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தை உண்மையா பேச வேண்டும் என்று சொன்னார், ஆமென், நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவைகள் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கத்தர் கொடுப்பார். சபைக்குள்ளாக ஒரு மனிதன், ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், அல்லது பெரியவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறதான ஒரு பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு மகள், மூழ்கி ஸ்நானம் எடுத்த ஒரு பிள்ளை ஒரு தவறை செய்தார், ஒரு பாவத்துக்கு நேராக கடந்து போனால், தேவ மனிதன் மூலமாக ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நாட்களில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறதான வேளையிலே உங்களை கஷ்டமாய் தோன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால் அநேக சொல்லுவார்கள், அநேக சொல்லுகிற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வருகிற எந்த புதிய ஒரு ஊழியக்காரர்கள் வந்தாலும் அவன் இவர்கள் ஏற்கனவே சொல்லி கொடுத்ததான் இவர் ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த நாள் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு வார்த்தையில் வாய் சாட்சி. அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட உங்களை பற்றி ஒரு காரியத்தை கூட நான் கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. ஒரு குடும்பம் எப்படி கேட்பேன், சபை விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள் கேட்பேன். ஒரு சில நாட்களில் நல்லா இருக்குன்னு சொல்லுவார்கள், உங்கள் சூழ்நிலையை குறித்து தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருபோது நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், உங்கள் வார்த்தை கடந்து வருகிறதான வேளையிலே நீங்கள் உங்களுடைய இதயத்துக்குள்ளாக முறுமுறுக்கிற சுபாவங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் எப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆமென் முறுமுறுக்கிற சுபாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள் உள்ளே கடந்து வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே அமைதலோடு இருந்து என்ன செய்ய வேண்டுமா, ஆமென், ஜெபிக்கிறதான வேளையிலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. அல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுது என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஏன் என்று கேட்டால், அருமையான தேவஜனமே, 2 சாமுவேலிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அதை வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அருமையான தேவஜனமே, தாவீது தேவ மனிதன் ஸ்தோத்திர கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு முன்பாக நின்று பாடி துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான வேளையிலே, அதை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான வேளையிலே சவுலின்
குமாரத்தியாகிய மீகாள் என்ன செய்தால் என்று சொன்னால், ஜன்னல் வழியாய் பார்த்து ஆமே ஸ்தோத்திரம், தாவீது தேவ மனிதனை இருதயத்துக்குள்ளாக அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை அல்லேலூயா ஆமென். சபுலோன் குமாரத்தியாகிய மீகாள் நினைத்ததை தேவ மனிதனாகிய தாவீது அறிந்து கொள்ளவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது தேவ மனிதன் இதை கண்டு கொள்ளவில்லை, அவர் அறிந்து கொள்ளவில்லையா? யார் அறிந்து கொண்டால் என்று சொன்னால், தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏன் தேவ மனிதன் அல்லவா, அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து ஜன்னல் வழியா ஏற்றி பார்த்து மீகாள் என்ன செய்தால் என்று சொன்னால், இருதயத்திலே அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக தேவ ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஸ்தோத்திரம், ஆனா இதே ஒரு அல்லேலூயா மீகாள் மாத்திரமே என்ன நடந்தது என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை இழந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஆமென், ஆராதனையை அலட்சியம் படுத்தினபடினாலே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத வேளையிலே அலட்சியத்தோடு இருந்தபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், மீகாள் தன்னுடைய வாழ்நாள் உருவடைய நாட்கள் வரையிலும் என்ன நடந்தது என்றால், குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு மரித்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான வேளையிலே நீங்கள் ஒருபோதும் முறுமுறுக்கிற சுபாவங்கள் ஆமென் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு அவரோடு அல்லேலூயா அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஜெபத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இதே பேதுரு தேவ மனிதன் தான். இந்த பேதுரு தேவ மனிதனை ஆண்டவர் பெருமையாய் விடவில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதே பேதுரு தேவ மனிதன் படிப்பறிவு இல்லாத மனிதன் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆனா இதே மனிதனே தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லேலூயா, பட்டணத்துக்கு ஊழியக்காரனாக வைத்தார். அல்லேலூயா. இதே சூழ்நிலையிலே பவுலை எடுத்து பார்ப்போமானால், பவுலும் பேதுரும் ஒரே இடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமே ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையிலே தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இதே சூழ்நிலையிலே தான் பவுலும் அல்லேலூயா பேதுருவும் ரோமாபுரியிலே சிறைச்சாலை இருக்கிறதான வேளையிலே அங்கே என்ன நடந்தது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிரியைகள் ஒரு மூலமாக இந்த தேவ மனிதர் மூலமாக என்ன நடந்தது என்று சொன்னால், கிரியைகள் வெளிப்பட்டதையா. அல்லேலூயா. ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் இருக்கிறதான வேளையிலே 9 மாசங்கள் ஒரே சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். அது ஒரே முறை கூட சொல்ல பிரயாசப்படுகிறேன். அருமையான தேவ ஜனமே, இந்த சூழ்நிலையிலே நம்முடைய இடத்திலே பார்ப்போம். ஒரு மனிதன் சிறைச்சாலைக்குள் கடந்து போனால் அங்கே எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அவ்வளவு நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறான வேளையிலே அங்கே அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அவர்களை பார்த்து, அவருடைய நடக்கையை பார்த்து, அவருடைய செய்கைகளை பார்த்து அங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, அந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்ததான காவலாளிகள் 2 பேர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அவருடைய கிரியைகளையா. அப்படியானால் அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று சொல்லி ஆமென், அப்படித்தான் நம்ம தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய வார்த்தைகளை பார்த்து எத்தனை ஆத்துமாக்கள் கர்த்தருக்குள் கடந்து வந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, சிறைச்சாலை இருக்கிறதான வேளையிலே காவலாளிகள் 2 பேர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. மறுபடி என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், சிறைச்சாலையிலே அல்லேலூயா காவலாளிகளாய் அல்லேலூயா சிறைச்சாலையிலே குற்றம் செய்து தண்டனை பெற்றுக் கொண்டிருந்த இந்த ஜனங்களிலே 47 பேர் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. சரித்திர புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. குற்றம் செய்து தண்டனை பெற்ற மனிதர்களாக 47 பேர் இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு, இவருடைய நடக்கையை பார்த்து, இவருடைய சிந்தனைகளை பார்த்து என்ன செய்திருக்கிறார்கள்? மனம் திரும்பி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 49 பேர் அந்த நாட்களிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவஜனமே,
நாம் சிந்திக்க வேண்டும் ஐயா. அந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஒருபோது என்ன செய்யக்கூடாது என்றால், ஒருபோது என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், வறுமையான கையோ அல்லேலூயா, வறுமையான அனுபவத்தோடு ஒருபோது யார் என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவுக்கு ஆதாயம் செய்யாதபடிக்கு ஒருபோதும் போகக்கூடாது. என்னன்னு கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாகவே கேட்பார். பத்தன் பாடும்போது பாடுகிறார், வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்துமா ஆதாயம் செய்திடவே ஆசீர் எனக்கு பொழிந்தனுப்பும் என்று சொல்லி பத்தன் பாடும்போது பாடுகிறார். அல்லேலூயா. அது போலவே அருமையான தேவஜனமே, ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறதான தேவஜனமே, இந்த சபைக்குள்ளாக ஆராதிக்கிறதான நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெரியவரால் இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாய் இருக்கலாம், நீங்கள் யாருக்காவது சோதரம் சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவு கூட நீங்கள் நேடி அல்லேலூயா இந்த பாவ உலகத்தில் இருந்து, இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து அந்த ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கு நேராக ஒவ்வொரு ஆத்துமாவை நீங்க கொண்டு போவீர்கள். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான பங்கு அதிகமாக இருக்கிறது. கிரீடங்கள் வித்தியாசமான கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்தபடினாலே தான் அருமையான தேவஜனமே, அருமையான கர்த்தருடைய தேவஜனமே, அல்லேலூயா, நீங்கள் நேரம் கிடைக்கிறதான வேளையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், ஆமென், நமக்கு தந்திருக்கிறதான அல்லேலூயா அழைப்பின்படி அல்லேலூயா யார் யாருக்கு எந்தெந்த கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ ஆண்டவர் ஒருவர் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அல்லேலூயா கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அல்லேலூயா திறப்பிலே நின்று அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். யாரோடு இருக்கிறான பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்கு தக்கதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நேரம் கிடைக்கிறான வேளையிலே அவன் முடங்கால் படியிட்டு ஆண்டவரை ஜெபிப்பீர்கள். நிச்சயமாகவே அருமையான தேவஜனமே, உங்கள் ஜெபத்தின் மூலமாக அநேக ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் ஜெபத்தின் மூலமாக இந்த தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிறதான அநேக தினங்கள் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், அநேக சகோதரிகள், திரளான லட்சக்கணக்கான ஜனங்கள் ஸ்தோத்திரம் கொடிய அல்லேலூயா பாவத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, முடிய போக நான் நிறுத்துகிறேன். அருமையான தேவஜனமே, அநேக நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், சத்தியத்தை சத்தியமா சொல்லாதபடிக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சத்தியத்தை மாற்றி பேசுகிற சூழ்நிலையில வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லும் போது சொல்லுவார், ஒரு தேவன் விமானமாய் சோதர பிரசங்கம் பண்ணினதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அருமையான தேவஜனமே, எந்த மனிதனும் எந்த பாவத்தை செய்தாலும் செய்து கொண்டு வந்தாலும் நான் திருவந்து கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டதான வேளையிலே என்னுடைய இருதயம் அச்சு விழுந்ததாக இருந்தது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, வசனத்துக்கு புறமான காரியத்தை சொல்லக்கூடாது ஐயா. ஏன் சொன்னார் என்று சொன்னால், இந்த வசனத்தை தான் முன்வைத்தார் ஐயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பந்தி ஆராதனை நடத்துகிறான வேளையிலே ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டுக் கொடுக்கிறவர் இதுக்குள்ள இருக்கிறான் சொன்னதான வேளையிலே ஜூதாஸ் என்று கேட்டான் என்று சொன்னார். ரவி நான் தானா என்று கேட்டதான வேளையிலே நீ என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அருமையான தேவஜனமே, சொல்லிக் கொடுக்க வேண்டிய சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஜூதாசுடைய பின்னலமை எப்படி போனது என்பதையும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி மனிதன் அல்லேலூயா நீ இப்படி நடந்தால், துணிகரமாக நீ செயல்களை செய்தால் உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் போகும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமையாக இருக்கிறது என்று சொன்னால், ஊழியத்தை செய்கிறான நம்முடைய பிள்ளையுடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்ன அந்த வார்த்தையை பேசக்கூடாது என்று ஆண்டவர் நினைவுபடுத்தும்படினாலே சொல்லுகிறேன். ஒரு நாள் இந்த வார்த்தையை துணிகரன் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான வேளையிலே கொடுத்து முடிந்து நாங்கள் வெளியில இருந்ததான வேளையிலே ஒன்றெண்டு நபர்கள் வந்து கேட்டார்கள், அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்தில் என்று சொல்லுகிற வார்த்தை போய் சொல்லவில்லை. கேட்டார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், என்னை பார்த்து கேட்டார்கள், என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார்கள். நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு 25 ஆண்டுகள் மேலாகிறது. அதுக்கு பிற்பதாக இதுவரையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்டதில்லை. எங்களுடைய வாழ்க்கைக்கு அவருக்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்து கொண்டிருந்தோம். இந்த நாட்களில் இருந்து நாங்கள் ஆண்டவருக்காக வாழ பிரயாசப்படுகிறோம் என்று சொன்னார்கள் ஐயா. அருமையான தேவஜனமே, சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்திலே சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவர் கேட்கிறான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் தண்டனைக்கு
தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மனிதன் தான் சொல்லும் போது சொன்னார், என்ன சொன்னார் என்று சொன்னார், இன்னும் ஒரு வசனத்தை எடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறான் ஒரு சர்ச்சிலே நடந்த காரியம். அல்லேலூயா. எடுத்து சொன்னார், தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினார். நானும் சொல்லுவேன், கர்த்தர் தாவீதுக்கு இறங்கினார் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. தாவீது செய்த அருமையான தேவ ஜனமே, குற்றத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார் என்பதையும் நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. என்ன தப்பு செய்தார் என்று சொன்னால், இதே தாவீது தேவ மனிதன் தான் உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொண்டார். உரியாவின் மனைவி பார்வைக்கு அழகு உள்ளவாக இருப்பார்களாம், சௌந்தரியம் உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தபடியினாலே தாவீதுக்கு வேண்டும் என்று சொல்லி இதே உரியாவை என்ன செய்தார் என்று சொன்னால், நிருபத்தையும் எழுதி கையில கொடுத்து எல்லா பொது ஜனத்தின் முன்பாக அவரை கொலை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கிறான வேளையில் அம்மே ஸ்தோத்திரம் தெளிவாய் ஆண்டவரை சொல்லுகிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி கொடுக்கிறான தேவ ஜனங்கள், தேவ மனிதர்கள் என்ன சொல்ல வேண்டும் சொன்னார், நீ இந்த பாவத்தை செய்தால் உன்னுடைய சூழ்நிலை இப்படிதான் மாறும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லி கொடுக்க வேண்டும் ஐயா. அதிக சொல்லுகிறார்கள், தாவீது தேவ மனிதனுக்கு கர்த்தர் இறங்கினார். நான் சொல்லுவேன், கர்த்தர் இறங்கினார். எப்படி இறங்கினார்? தண்டனை கொடுத்தார் ஐயா. ஏன் தண்டனை கொடுத்தார்? இதே தாவீது தேவ மனிதனை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ ஒளிப்பிடத்திலே தவறு செய்தார். அல்லேலூயா. நீ ஒளிப்பிடத்திலே தவறு செய்தாய், ஆனால் உன் கண் பார்க்க சூரியனுக்கு முன்பாக உன் ஸ்திரீகளை என்று சொன்னார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் தெளிவாய் பேச விரும்பவில்லை. இங்க வாசித்து பாருங்கள், 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு கீழாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கே என்ன நடந்தது. அவர்கள் ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே தேவ மனிதன் அல்லேலூயா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பார் ஐயா. அருமையான தேவ ஜனமே, ஆமே, கர்த்தர் இறங்கினார் சொன்னாரே, நீ பாவம் செய், கர்த்தர் இறங்குவார். எப்பொழுது இறங்குவார் என்று ஆமே அநேகர் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கர்த்தர் இறங்கினார். தாவீது பாவம் செய்த கர்த்தர் இறங்கினார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்று சொல்லி தெளிவாய் வேத வசனத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதோட விட்டு விடவில்லையா? அதே அதிகாரத்திலே கடைசியில பார்க்கிறான வேளையிலே இதே தாவீது இதே மனிதன் நாத்தான் வேலையிடத்தில் வருகிறார். வந்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாத்தான் வேலையிடத்திலே பார்த்து சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன். இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்தபடினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிறான தேவ ஜனமே, ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி ஆமே துணிகரமாக ஆமே ஸ்தோத்திரம் பாவங்களை செய்வீர்களானால் ஜெபிக்கிறான ஒரு ஆத்துமா, அது வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், அது பெரியவர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் வேத வசனம் எல்லாருக்கும் ஒன்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இதே தாவீது செய்த பாவத்திற்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தார்? அல்லேலூயா. உரியாவின் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் மூலமாய் பெற்றெடுத்த பிள்ளையை கர்த்தர் தரமாட்டார் என்று சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா. அதே போல அருமையான தேவ ஜனமே, ஜெபிக்கிறதான நீங்கள், ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறான நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னார், அம்மே துதிகரமான செயல்கள் நீராக ஒருபோது நீங்கள் கடந்து போகக்கூடாது ஐயா. இதே வார்த்தையை தான் அம்மே ஒரு மனிதன் சொன்னார், தாவீதுக்கு கர்த்தர் இறங்கினார். ஆனால் அம்மே தேவ ஜனமே, விசுவாசத்தமை பிள்ளைகளுக்கு அம்மே சொல்லிக் கொடுக்கிறதான வேளையிலே தெளிவாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ இந்த பாவத்தை செய்தால், இந்த காரியத்தை செய்தால், உனக்கு
இந்த சூழ்நிலை உனக்கு இந்த சூழ்நிலை வரும் என்று சொல்லி தெளிவாய் சொல்லி கொடுக்க வேண்டும் ஐயா. இந்த நாட்களில் எப்படி அல்ல, அநேகரை மாற்றி பேசிக் கொண்டிருக்கிற ஆமே காலகட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் வார்த்தையை கேட்கிறான். தேவ ஜனமே, ஆண்டவர் வார்த்தையை உங்களை சபையை நடத்துகிறானே, ஊழியர்கள் சொல்லுகிறான வேளையிலே நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. நீங்கள் முறுமுறுக்கிற சுபாவத்திலே இருக்கக்கூடாது. ஏன் என்று கேட்டால் அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த வேதாகமத்திலே இவனமாய் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசிக்கிறான வேளையிலே ஒருவன் உங்கள் வீட்டுக்குள் வந்து இந்த வீட்டுக்குள் சமாதானம் உண்டாதாக என்று சொல்ல கடவன் என்று சொல்லி யாரு சொன்னது என்று சொன்னால் அருமையான தேவ ஜனமே, புறஜாதி மனிதன் அல்ல, ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் அல்ல, ஒரு விசுவாசி அல்ல இந்த வார்த்தையை சொன்னது. இந்த வார்த்தை யார் சொன்னது என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனிதன் யார் என்று கேட்டால் ஆண்டவர் அறியாத மனம் அல்ல, புறஜாதி மனிதன் அல்ல. அது யார் என்று கேட்டால் உங்களுக்கு உத்தரவாதம் செய்கிறதான ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள் வருகிறான வேளையிலே குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஒரு வசனத்தில் வாசிக்கலாமா? உன் வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் பூர்ண சமாதானம் அவரிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி போகும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இது யாரையும் குறித்து சொல்லவில்லை, ஊழியக்காரரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள் கடந்து வருகிற யார் என்று சொன்னால் உங்கள் ஊழியக்காரர்கள் தான் வருவார்கள். அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருமையான தேவஜனமே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மாத்திரமே. 6ஆம் வசனம் சொல்லும் போது சொல்லுகிறது, சமாதானத்தின் காரணர் அங்கே இல்லாவிட்டால் அவர்கள் கூறின ஆசீர்வாதம் எங்கே போகுமாம்? யார் சொன்னார்களோ அவர்களோடு திரும்பி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை அல்லேலூயா நம்ம இழக்க நாம் நேரிடக்கூடாது. ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளும்படி அவர் பாக்கியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் என்று பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அருமையான கர்த்தருடைய வார்த்தை கேட்டதான தேவஜனமே, இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வருகை தாமதிப்பானால் இன்னொரு முறை இந்த நாட்களிலே இதோட சேர்ந்திருக்கிறதான பாகுகள் அநேகம் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். உங்களை இன்னொரு வசனத்திலே எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், உங்களை நடத்துகிறவர் உங்களை ஆத்மாவுக்கு உத்தரவாதம் செய்கிறவராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் எபிரேயர்கள் நிருபத்திலே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடியால் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே சோதனை வருகிறான வேளையிலே, கஷ்டங்கள் வருகிறான வேளையிலே, ஆமே கண்ணீர்கள் வருகிறான வேளையிலே, மனுஷனை பாராதபடிக்கு ஆமே ஸ்தோத்திரம் சாத்தானை பாராதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே தனிமையாக இருந்து நீங்கள் ஜெபித்தால் நீங்க எந்தெந்த காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்க வருகிறான வேளையிலே வனாந்தரத்திற்கு கடந்து போனார் ஐயா. ஆமே ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருபோதும் நினைத்துக் கொள்ள கூடாது சாத்தான் மாத்திரம் தான் நமக்கு சோதனை இல்லை. நம்முடைய அல்லேலூயா ஒரு சில மனிதர்களும் நமக்கு விரோதமாக சோதனையான வார்த்தைகளை பேசி சோதிக்க வருகிறான வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லேலூயா ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குமே ஆனால் எல்லா சோதனையிலிருந்து விடுவித்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்த சுத்தமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. என் உள்ளம் நன்றியால் நிறைந்தீருதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என் உள்ளம் நன்றியால் நிறைந்தீடுதே, எந்த நின் நினைக்கையிலே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, இன்ப இயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தேர்ந்திடுமோ, ஆகாய காலம் என்று முழங்கி தீர்ந்திடுமோ, அப்பா என் கண்ணிரண்டு துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணிரண்டு துடைக்கிறாரோ, ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமோ, ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமோ, இந்த இயேசு ராஜாவே நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, ஆமே இந்த இயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ, இந்த இயேசு ராஜாவே நான் பார்த்தால் போதோ, glory bala rarabala udara bala barabala sabara bala baraba, ஓ கர்த்தாவே இரக்கமுள்ள தெய்வமே, ஆமென் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எல்லா தேவ பிள்ளைகளின் இடத்தில் ஆமே கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஆமே கர்த்தர் நல்லவர் ஐயா. நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. கேட்கிறது ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற தேவன் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறதான பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்து கேட்கிறீர்களோ, எதற்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கிறீர்கள், அந்த காரியத்தை நீங்கள் நிச்சயமாகவே பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து போக கூடாது ஐயா. கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்கிறவர்கள் ஒருபோதும் வெறுமையா தள்ளுகிற தேவன் அல்ல. ஆமே ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் தேவ மனிதன் தேவனுடைய பட்சத்தில் இருந்தபடியினாலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார் என்று சொல்லி அம்மே வேத புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது. அதே போல் ஆண்டவர் ஆராதிக்கிறதான தம்முடைய பிள்ளைகள் அம்மே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒருபோது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவர் அம்மே முறுமுறுக்கிற சுவாமி இராதபடிக்கு, எதிர்த்து நிற்கிற சுவாமம் இராதபடிக்கு அம்மே ஸ்தோத்திரம் ஆண்டவர் வார்த்தைக்கு அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அம்மே நீங்க எதிர்த்து நிற்பீர்களானால் ஒருபோது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வார்த்தை கடந்து வருகிறான் வேளையிலே அதன் வார்த்தையை கேட்டு அதுபடி வாழ்ந்து கனி கொடுத்தால் மாத்திரமே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதானே அமீன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் கேட்ட வார்த்தைகளுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் தேவனே, நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் துதிகளின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு கூட மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவ. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஓய்வின் ஆராதனை கத்திரங்களுக்கு தந்து இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை இந்த கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடி கொண்டிருந்த ஆண்டவரே உடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோங்க தாவை, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே
சோதரிக்கிறோம் அப்பா. இம்மட்ட நேரமாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு அசைவாடி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளை தந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகனோடு கூட இந்த கத்த பேசினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கேட்டுக்கொண்ட வார்த்தை நம்முடைய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வார்த்தை 30, 60, 100 ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் கலமையும் பலந்தர் பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய மகனை கர்த்தர் எடுத்து வல்லமையை பயன்படுத்து இன்னும் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகளுக்கு பிரயோஜனம் உள்ள ஆண்டவரை கருவியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாட்களும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டு மக்கள் ஜீவிக்க ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ்ந்து நம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவரை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இந்த நாளிலும் ஆண்டவர் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த வர நாட்களில் ஆண்டவரே 10, 12 வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த நல்ல வெற்றிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே சப்ஜெக்டுகள் கிடைக்க, ஏற்ற இடங்கள் கிடைக்க ஆண்டவரே அதுக்குரிய பணத்தை சந்திக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமே படித்த வேலைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எழுதியிருக்கிற எக்ஸாம்களில் நல்ல வெற்றிகளை கற்றுக் கொடுங்க. வெற்றிகளை பெற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கற்றுக் கொடுத்து ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்ப்பஸ்ரீகளை கர்த்தர் ஆசீர்வதி மட்டுமாய் கர்த்தர் காத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். தாயின் கர்ப்பத்தின் நிழலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடம்புகள் ரட்சிப்படா கர்த்தர் ரட்சிங்க. உடம்பாண்டவரை குடிகளுக்கு, போதைகளுக்கு, கஞ்சாக்களுக்கு, புகைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் குடும்பமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமாய் கர்த்தாவே விடலாம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல வீட்டு வாசலை கத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கத்த கொடுத்து ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை கத்த கண்மணி போல கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் கடந்து போகின்ற பொழுது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்களை சமாதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்த சமாதானங்களை சந்தோஷத்தையும் கத்த கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தொழில் செய்கிறாங்க, வேலை செய்கிற எல்லாரையும் கரத்தில் ஒப்பு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதி. ஒவ்வொரு இடங்களில் ஆண்டுடைய கரம் நல்ல வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதி போகிற வருகிற வாகன யாத்திரைகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அற்புதமாய் கர்த்தர் அதிசயமாய் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தூர இடங்கள் வெளிநாடுகள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி நல்ல வேலைகளை ஆவற்றையும் கற்றுக் கொடுத்து நல்ல சுகநிலை கற்றுக் கொடுத்து ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை கத்த கண்மணி போல கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். வெளியிடங்களில் போக வாஞ்சிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைகளுக்காய் நாளிலும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே இன்னைக்கு வர முடியாது அப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையோட சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறீ கர்த்தா. பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் நல்ல சுகபலனை கத்த கொடுத்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கத்த பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நாட்களை கத்த தாமே ஆண்டவரே விடுதலை கத்த கொடுத்து கத்த தாமே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்க ஆண்டு தாமே கத்த கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஆண்டவரே சிறிய முதல் பெரிய எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பகுதிகளையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.